வசந்த காலம் பிறந்தாச்சு. ஆமாம், இன்னைக்கு பங்குனி 1. பங்குனி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசந்த காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் வசந்தமாக மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்யணும். இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில பிறந்திருக்கு. சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு உரியது, பெருமாளுக்கு உரியது. அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்திலையும் நமக்கு பிறந்திருக்கு. உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த மகாலட்சுமி தாயாரும் அதே மாதிரி பெருமாளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாள்ல இந்த பங்குனி மாதம் பிறந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதங்கள்ல முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்த ஒரு அற்புதமான கல்யாண மாதம்னே சொல்லலாம். ஏன்னா இறைவனுக்கு நிறைய பாத்தீங்கன்னா கல்யாண யோகம் கல்யாணம் கூடினது இந்த மாதத்துல தான். இறைவனுக்கே நடக்கும் பொழுது நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷங்களுக்கு இறைவனோட அருளால் நடக்காதா என்ன? நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்துல நிறைய திருமண தடை நீங்கவும் குழந்தை பேருக்காகவும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சனிக்கிழமை, ஊனமுற்றோர்களுக்கு அவர்களுடைய தினம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனி பகவானால நமக்கு ஏதாவது தடைகள் ஏற்படுது நீங்க நினைச்சீங்க, உங்க ஜாதகத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா காகத்துக்கு சாதம் வைக்கிறதோட சேர்த்து ஊனமுற்றவர்கள், முடியாதவர்கள், வயதானவர்கள் இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. யாராவது வெயில்ல நடந்து போகும்போது அவங்களுக்கு செருப்பு இல்லாம இருந்தாங்கன்னா செருப்பு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அந்த சனி பகவானுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு காட்டுவார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செய்வார். இந்த அற்புதமான நாளில் நமக்கு பங்குனி மாதம் பிறந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்காம நமக்கு வசந்த காலம் ஏற்பட போகுது அப்படின்னு நினச்சி நம்பிக்கையோட எல்லாமே செய்யுங்க. இன்னைக்கு முடிஞ்சா சிவபெருமான் கோவிலுக்கு சென்று பசும்பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க. பஞ்சாமிரத அபிஷேகம், தேன், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து நம்ம வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமாகவும் சுவையாகவும் இருக்கிற மாதிரி மாத்துறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணுங்க. முடிஞ்சா கோமாதாவுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள் நிறைய வாங்கி கொடுங்க, கீரைகள் வாங்கி கொடுங்க. நன்றி, வணக்கம்.